ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 6 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெண்களுடைய உயர்கல்வி. உங்களுக்கே தெரியும், தமிழக அரசு தாலிக்கு தங்கம் அப்படின்ற அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க சட்டப்பேரவையில், புதுமை பெண் திட்டம். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அதாவது பெண்களை இப்போ +2 முடிச்சுட்டாங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி போகணும். அதாவது என்ன போகலாம், டிப்ளமா படிக்கலாம், பாலிடெக்னிக், இல்லையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், ஓகேங்களா, கலை அறிவியல், அடுத்து என்ஜினியரிங் படிக்கலாம், அடுத்தது மெடிக்கல் படிக்கலாம், நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போனோம். ஆனால் இவங்களுக்கு போதுமான வசதி கிடையாது. குறிப்பாக சொல்கிறதுனா, இது நம்ம சொல்கிற யாருக்குன்னா அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு. அவங்களுக்கு அதிகமான 12வது வரையும் படிக்கிறதே அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்குது. ஸோ இதனால தான் தமிழக அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுது. சரி, ஓகே, +2 முடிச்சுட்டு அவங்க இதெல்லாம் போனோம்னா, ஸோ இதனால தமிழக அரசு பெர் மந்த் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. பெர் மந்த் 1000, வருஷத்துக்கு 12000 ரூபா கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் படிக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் இதை கவர்மெண்ட் கல்லூரியில் படிச்சிங்களன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி. பெர் இயருக்கே அதிகபட்சமாக ஒரு 2000 ஆர் 3000 தான் இருக்கும், மேபி அதிகபட்சமாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அரசாங்கம் 1000 ரூபா கொடுக்குது, நீங்கள் கட்டுப்படுறது வருஷத்துக்கு 3000. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, ஸோ கவர்மெண்ட் காலேஜே அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு மீதி சேவ் தான். அதாவது 9000 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே சேவ் ஆகும். அதை அவங்க வேறு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அரசாங்க பள்ளியில் படித்தாங்க, ஆனால் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல, அவங்களுக்கு ப்ரைவேட் சீட் தான் கிடைச்சதுன்னா, ஸோ இப்போது இந்த 12000 அப்பவும் கொஞ்சம் ஓகே தான். ஏன்னா ஒரு டிப்ளமோ படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக 20000 இருக்கலாம். 12000 ஓரளவுக்கு பெரிய உதவி தானே. ஸோ ஆனால் இந்த புதுமை பெண் திட்டம் ஒன்லி அரசாங்க பள்ளியில் படித்த மாணவ மாணவிக்கு மட்டும்தான், ஓகேங்களா. அதாவது கண்டிஷன் என்ன, 6ல் இருந்து 12வது வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதான் முக்கியமானது. அந்த பெண்களுக்கு மட்டும்தான் இது முக்கியமான கண்டிஷன். இல்லையா, அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6லேருந்து 8வது வரை நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அதுவும் அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நீங்கள் இந்த பிரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்புறமா 8லேருந்து +2 வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அந்த பெண்களுக்கும் இந்த ஸ்கீம் பொருந்தும். ஸோ இதன் மூலமாக இந்த பெண்களுடைய உயர்கல்விக்கு போகிற, அதாவது 12வது முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை 34% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் தமிழக அரசு சொல்லியிருக்கு. இதனால பெண்கள் உயர்கல்விக்கு போகிறது அதாவது நாட்டுக்கு நல்லது. உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் கிடைத்தா அதை ஒரு பெண் படித்து தானே குடும்பமே படித்த மாதிரின்னு சொல்கிறாங்களா. ஸோ பெண்களுடைய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த புதுமை பெண் திட்டம் ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு. 2வது, இந்தியாவிலேயே முதலாக நீருக்கு அடியில் மெட்ரோ ரயில் அமைந்துள்ள மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா, உங்களுக்கே தெரியும், அதான் அதனுடைய தலைநகரம், மேற்கு வங்காளத்தினுடைய தலைநகரம். ஸோ அந்த கொல்கத்தா ஹவுரா மைதான் அப்படின்ற இடத்துல இருந்து எஸ்பிளானேட் அப்படின்ற இந்த 2 இடத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 520 மீட்டர் இந்த தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைச்சிருக்காங்க. இது நீருக்கடியில், ஃபுல்லாக நீருக்கடியில் இந்த திட்டத்தை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் 45 வினாடி செகண்டில் இந்த 520 மீட்டர் தண்டவாளத்தை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் நீருக்கடியில் மெட்ரோ ரயிலை அமைச்சிருக்காங்க. அடுத்தது, சமீபத்தில் கிரிக்கெட் விளையாட்டில் 100 டெஸ்ட் கடந்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா 100வது டெஸ்ட் இன்னைக்கு இங்கிலாந்தில் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இதில் 3-1 ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கடைசி டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட் கடந்தவங்க நிறைய பேர் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில். சச்சின் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 டெஸ்ட் விளையாடுகிறார். ஷேவாக்கு 103 டெஸ்ட் விளையாடிருக்காங்க. இவர் 164, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் கடந்திருக்காங்க. 100வது டெஸ்ட் கடந்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம்னா ஆப்போசிட் விளையாடுற அந்த வீரரும் பாத்தீங்கன்னா 100 டெஸ்ட் கடந்தவர். இந்த மாதிரி ஒரே டெஸ்ட்ல 2 பேர் 100 டெஸ்ட் கடந்த வீரர் வந்து இதுவரை 4 முறை நடந்திருக்குன்றாங்க. 2000 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. 2006ல 2013ல 2024 இப்போ அதாவது 100 டெஸ்ட் 100வது டெஸ்ட் கடந்த 2 வீரர்கள் பங்கேற்ற இந்த 4 ஆண்டுல வந்து 2 பேருமே 100 டெஸ்ட் கடந்த வீரர்களா இருக்காங்க. அடுத்தது இந்திய தேசிய மகளிர் ஆணையம் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியுள்ளது? இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது சந்தேஷ் காலி அப்படின்னுவாங்க. சந்தேஷ் காலி அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களுடைய நிலங்களை அபகரித்து அங்கே இருக்கிற பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்முடைய தேசிய மகளிர் ஆணையம் போய் அங்கே ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையிலேயே பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சு குடியரசுத் தலைவருக்கு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. யாருன்னா தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், தேசிய பழங்குடியினர் ஆணையம். இந்த 3 பேருமே சேர்ந்து மேற்கு வங்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணி குடியரசுத் தலைவர்கிட்ட அங்கே உங்களுடைய ஆட்சி வந்து அமல்படும். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினா என்ன ஆகும்? கவர்னர் வந்து ஆட்சி பண்ணுவார். ஸோ முதலமைச்சர் வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். ஐ மீன் முடக்கிடுவாங்க. ரிசைன் பண்ண தேவையில்லை, முடக்கிடுவாங்க. ஸோ கவர்னர் ஆட்சி தான் அங்கே நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மேற்கு வங்கத்தில் அந்த பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் குடியரசுத் தலைவர் இதுவரையும் எந்த முடிவும் எடுக்கல. சரி, நான் நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக அனைவரும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படித்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். இன்னைக்கு பார்த்ததுல 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. 1, புதுமை பெண் திட்டம், தமிழ்நாட்டு அரசினுடைய புதுமை பெண் திட்டம் எதனுடன் தொடர்பு? நம்பர் 1. 2வது, இந்தியாவிலேயே முதலாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைத்த முதல் மாநிலம். 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.